வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி, சென்சஸ் 2027 இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்பட உள்ள 40 கேள்விகளின் முழுமையான பட்டியல் இதோ பின்வருமாறு. முதல்ல தனிநபர் மற்றும் குடும்ப விவரங்கள் 1லிருந்து 9வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அதாவது 1லிருந்து 9 கொஸ்டின் வரைக்கும்னா தனிநபர் பற்றிய மற்றும் குடும்ப விவரங்கள் அடங்கியது. குறிப்பிட்ட நபரின் பெயர் கேட்கப்படும். அது ஃபுல் நேம். குடும்ப தலைவருடனான உறவு என்ன இந்த தனி நபருக்கு அப்படிங்கிறது 2வது கேள்வியாக இருக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் டு ஹெட். பாலினம், அதாவது செக்ஸ், ஆண், பெண் அல்லது 3ஆம் பாலினம், இது குறிப்பிட வேண்டியிருக்கும். அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது, டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ். தற்போதைய திருமண நிலை, கரண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கறது. அடுத்து திருமணத்தின் போது வயது என்ன, ஏஜ் அட் மேரேஜ். அடுத்தது கணவன் அல்லது மனைவியின் பெயர். பெண்ணாக இருந்தால் கணவனின் பேரும், ஆணாக இருந்தால் மனைவியின் பேரும் நமக்கு தெரியும். அதான் ஸ்பௌஸ் நேம் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய இனம் அல்லது குடியுரிமை, அதாவது நேஷனாலிட்டி. 9 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு மதம், என்ன ரிலீஜியன் சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கறது. அடுத்ததாக என்னன்னா 2வது பார்ட் சமூக மற்றும் சாதி விவரங்கள், 10லிருந்து 14 கொஸ்டின் வரைக்கும். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டியல் இனம் எஸ்சி அல்லது பட்டியல் பழங்குடி இனம் எஸ்டி அல்லது ஜாதி விவரம். நபர் குறிப்பிடும் சாதி அப்படியே பதிவு செய்யப்படணும். தந்தையின் விவரங்கள் ஃபாதர்ஸ் பர்டிகுலர்ஸ். தாயின் விவரங்கள் மதர்ஸ் பர்டிகுலர்ஸ். மாற்றுத்திறனாளி விவரம் டிசபிலிட்டி. தாய்மொழி மற்றும் தெரிந்த பிற மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டியிருக்கும். கல்வி மற்றும் டிஜிட்டல் அறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோதிக்கிறதுக்காக 15லிருந்து 18வது கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது. எழுத்திரு நிலை என்ன, அது லிட்ரஸி ஸ்டேட்டஸ். டிஜிட்டல் எழுத்திரு நிலை, டிஜிட்டல் லிட்ரஸி பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறது, கணினி இயக்கும் திறன், கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் கேட்பாங்க. கல்வி நிலையங்களுக்கு செல்லும் நிலை, ஸ்கூல், காலேஜ் அட்டெண்டன்ஸு இதை வச்சு கேட்பாங்க. உயர்கல்வி தகுதி மற்றும் படித்த பாடப்பிரிவு, ஹையஸ்ட் எஜுகேஷன் காலேஜ் என்ன இருக்குது அல்லது ஸ்ட்ரீம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 4வது பிரிவு பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார விவரங்கள், அது 19லிருந்து 26வது கொஸ்டின் வரைக்கும். கடந்த ஆண்டில் எப்போதாவது வேலை செய்துள்ளாரா, அல்லது ஒர்க்கோட லாஸ்ட் இயர். பொருளாதார நடவடிக்கையின் வகை, கேட்டகரி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பற்றியது. 21வது கொஸ்டின் செய்யும் தொழில், ஆக்குபேஷன் என்ன. தொழில் நிறுவனம், வர்த்தகம் அல்லது சேவைத்துறையின் தன்மை, நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ட்ரேடு என்னவா இருக்குது. பணியாளர் பிரிவு, கிளாஸ் ஆஃப் ஒர்க்கர், முதலாளியா ஊழியர் போன்றவை கேட்கப்படும். வேலை செய்யாதவர்களுக்கான விவரம், அதாவது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாணவரா, ஓய்வுதாரா போன்றவையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த கொஸ்டின்ஸில் வந்துடும். அடுத்து வேலை தேடிக்கொண்டிருக்கிறாரா அல்லது வேலைக்கு வர தயாராக உள்ளாரா அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிங் ஆர் அவைலபிள் ஃபார் ஒர்க் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக உள்ள கொஸ்டின்ஸ் இது. அடுத்து பணிபுரியும் இடத்திற்கு செல்லும் பயண விவரம், பணிபுரிய இடத்துக்கு எப்படி போகிற ட்ராவல் டு பேஸ் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பஸ்ஸா இல்லை பை வெஹிக்கிளா இல்லை ட்ரெயினா அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் கேட்கப்படும். அதே இடப்பெயர்வு மற்றும் குடியிருப்பு 27லிருந்து 36 வருஷம் வரைக்கும் இதில் வந்துடும். இந்த பிரிவில் பிறந்த இடம் என்ன, ஒர்க் பிளேஸு. கடைசியாக வசித்த இடம், பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசிடென்ஸு. இடம் பெயர்ந்ததுக்கான காரணம் என்ன, ரீசன் ஃபார் மைக்ரேஷன், என்ன காரணம். தற்போதைய கிராமம் அல்லது நகரத்தில் வசிக்கும் கால அளவு, எத்தனை வருஷமா அல்லது எத்தனை மாதமா எத்தனை நாட்களாக வசிக்கிறாங்க தற்போதைய கிராமத்தில் அல்லது இடம்பெயர்ந்த இந்த இடத்துல, புது இடத்துல. நிரந்தர குடியிருக்கும் முகவரி என்ன, பர்மனண்ட் ரெசிடென்ஸ் என்ன அப்படிங்கிறது பற்றிய டீட்டெயில்ஸு. அடுத்து என்னென்னா 6வது பிரிவு திருமணமான பெண்களுக்கான கேள்விகள், 32லிருந்து 34 வரைக்கும். தற்போது உயிரிடம் இருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன, அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் உயிரோடு இருக்குது. அடுத்தது இதுவரை உயிருடன் பிறந்த மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை, கடந்த ஒரு ஆண்டில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன. அடுத்து 7வது பிரிவு சுகாதாரம், வங்கி மற்றும் அடையாள ஆவணங்கள், 35லிருந்து 40 வரைக்கும். கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்ட இடம் என்ன, மொத்த வங்கி கணக்குகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட். அது கைபேசி எண் என்ன, மொபைல் நம்பரு, ஆதார் எண் என்ன, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் எண் என்ன, அது ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் நம்பர் என்ன, ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளாரா, டிரைவிங் லைசன்ஸ்.